Taste the Daily. நியூஸ் சேனர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. தமிழ்நாடே போராட்ட களமாக இருக்கிற இந்த நேரத்தில் முதலமைச்சர் சிலம்பம் சுற்றி பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிறாரு. பொங்கல் திமுக காரங்களுக்கு மட்டும்தானா, இல்லை தமிழ்நாடு முழுக்க பொங்கல் கொண்டாடப்படுமா, தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சிலம்பம் சுற்றுறாரு, கார் ஓட்டுறாரு, முதலமைச்சருக்கு பொங்கல் வந்துருச்சு. உங்களுக்கு வந்துருச்சா பொங்கல்? பொங்கல் அந்த தொகை கூட ஒன்றும் வரல. பொங்கல்லாம் அவர்களுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போர்வையில் திமுக ஆதரவாளர்லாம் பேசுவாங்கள்ல, ஆளுங்கட்சி அவங்களுக்கு வரலாம். நம்ம பொதுவாக அந்த மாதிரி விஷயங்களில் போகிறதில்ல. பொங்கல் பொதுவாக தமிழர் பண்டிகை, விவசாயிகள் உழவர்களுடைய திருநாள். நம்ம தமிழர்களோடு இணைந்து வாழ்கிறோம். தமிழகம் தலை குனியாது. என்னங்க இப்போ பிரச்சனை வந்தது? தமிழகம் வெல்லும் இல்லைங்க, என்ன பிரச்சனை வந்தது? தமிழகம் தோற்காது. ஏங்க தோற்காது? தமிழகம் வென்றே தீரும். எதுலங்க தமிழகம்? அந்த மாதிரி தான் அப்படி ஊட்டிகிட்டு இருக்கிறாங்கல்ல. அதனால் எப்படி இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜினா, தமிழ்நாடு பாஜக, மத்திய அரசு. இன்னைக்கு கூட இவர் வன்னிய அரசு பேசியிருக்காரு. கேட்டால் ஐயா ராம்தாஸ் உள்ளே வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், இந்த வடிவேல் மாதிரி இதில் நான் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு டக்குன்னு அப்படி மாற்றிட்டார். பாஜக தமிழ்நாடு இதுக்கான இதுன்னு. சட்டசபை தேர்தலில் எப்படி பாஜக தமிழ்நாடு வரும்? அதிமுக திமுக தானே வரும். அதனால் அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இது தமிழர் பொங்கல் இல்லையே, திராவிட பொங்கலாமே. நீங்கள் அப்பா இல்லை சொல்கிறீங்க. இதெல்லாம் திராவிடன்னுவாங்க, எம்ஜிஆரை மட்டும் மலையாளின்னுவாங்க. இது புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு இது தானே. டெய்லி ஒரு இது சொல்கிறாங்களே. இப்போ கனவு காண சொல்கிறாருல. நீங்கள் பொங்கல் வந்துச்சான்னு கேட்டிங்களே, கனவு கேட்டிருக்காரு முதலமைச்சர். உங்களுக்கு ஏதாவது கனவு இருக்கா? எனக்கு நிறைய கனவு இருக்குது. அதெல்லாம் சொன்னால் உங்ககிட்ட சொல்லுங்கள். அது ஒன்றும் சும்மா இல்லை, சொல்லுங்கள். சொன்னால் குறித்து வச்சுக்குவாங்க. இப்போ எனக்கு கூட கனவு இருக்குது. சென்னையில் சாலைகள் நல்லா இருக்கணும், குண்டும் குழி இல்லாமல் இருக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாகவே சாலைகள் நல்லா இருக்கணும். கனிம வளங்களில் பாதுகாக்கப்படணும். மணல் கொள்ளையை தடுக்கணும். மேயர் பிரியா சுத்த தமிழில் பேசணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் நடக்கிறத கேட்டிங்கன்னா கூட கேட்கலாம், கோரிக்கை வைக்கலாம். என் கனவுங்க, என் கனவு பல கனவு இருக்குது. அதில் இந்த மாதிரி கனவுலாம் இருக்குது. பொங்கல் தொகுப்பு 10,000 ரூபா கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அப்போவே 5,000 ரூபா கேட்டாருங்க. நீங்கள் 2020-21 துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 5,000 ரூபா கேட்டார். அன்றைக்கி ஒரு பவுன் தங்கம் 40,000 ரூபாட்ட இருந்தது. அப்போ 8ல் ஒரு பங்கு. இப்போ 1,02,000 ரூபா இருக்குது. 8ல் ஒரு பங்குனா 12,000 ரூபா கொடுக்கணும். நிதி பற்றாக்குறை சார், நிதியே இல்லை. கனவு நான் சொல்கிறேங்க. 10,000 ரூபாய் கொடுக்குறது நிதி பற்றாக்குறைனா உலகில் தமிழ்நாட்டே தான் இந்தியாவிலே முன்னேறிய மாநிலம். பொருளாதாரத்தில் அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்றீங்க. அப்போ பொங்கல் இது கேட்டால் மட்டும் 3,000 ரூபான்றீங்க. என்ன நியாயம்? அப்போ அன்றைக்கி கேட்டிங்களே, அன்றைக்கி மாநிலத்துடைய நிதி நிலைமை எல்லாம் 2 பேண்டமிக்கு 2 இதுவே சந்தித்து நிதி வருவாயே இல்லாமல் பேரிடர்கள்லாம் சந்திச்சுட்டு தடுமாறி இருந்தாங்களே, அன்றைக்கி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கேட்டிங்கல்ல. அதான் நாங்கள் 500 ரூபா சேர்த்து 3,000 ரூபா கொடுத்துருக்குறாங்கல்ல. அப்போ 2,500 ரூபா தான் கொடுத்தாங்க, இப்போ 3,000 ரூபா சார். அன்றைக்கி 2,500 ரூபா வச்சு ஏதோ ஒரு இது வாங்கலாம். ஒரு 10 2,500 25,000 ஒரு அரசவரம் தங்கம் வாங்கலாம். இன்றைக்கி 10 3,000 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு குண்டுமணி இது கூட வாங்க முடியாது. கரெக்டா? அதை தான் நான் சொல்கிறேன். அந்த பண மதிப்போடு வச்சு பாருங்கள். அன்றைக்கி 2,500 ரூபா சரி, அது கூட வேணாங்க. அன்றைக்கி 2,500 ரூபா அளவுக்காவது இன்னைக்கு கொடுங்க அப்படின்னு பார்த்தாலே இன்றைக்கி 5,000 ரூபா தாண்டிடும். அதனால் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்ற மாதிரி ஏதாவது கோரிக்கை வச்சு எனக்கு என்னென்னு பேசுறது, தனக்குன்னு வரும்பொழுது மட்டும் பண்ணுறது. சரி, நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள் இவங்கெல்லாம் கடுமையான இதில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த தூய்மை பணியாளர்கள் சாக்கடை வரைக்கும் இறங்கி போராடிட்டாங்க. அவங்கள பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த டைமில் போய் பொங்கல் கொண்டாடுறாரு, சிலம்பம் சுற்றுறாரு, அவர் என்னென்னவோ பாடப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி தூய்மை பணியாளர்களுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. 2 இருக்குல்ல, ஆதரவு தூய்மை பணியாளர்கள், போராடும் தூய்மை பணியாளர்கள். நீங்கள் போராடும் தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பண்ணீங்க? இந்த எல்லா போராட்டத்துலையும் இப்படி 2 வகையானவங்க இருக்கிறாங்களோ. ஆமாம், இது ஊட்டினாங்கல்ல, புதிய பென்ஷனுக்கு ஸ்வீட் கொடுத்தாங்கல்ல. போய் எங்கேயாவது முதலமைச்சருக்கு போராட்ட குழுவினர் ஸ்வீட் கொடுத்து பார்த்துருக்கீங்க? எல்லாமே இதுதான். சார் நீங்கள் போகிறீங்க சார், விண்டேஜ் கார் பார்க்க போகிறார் சார், கார் ஓட்டுங்க சார். அவர் பழைய ஃபியட் ஞாபகம் வந்திருக்கும். டிஆர் பாலுக்கு விற்று படம் கொடுக்காம ஏமாத்தினார்னு ஒரு இதில் சொன்னார். அந்த ஃபியட் ரைட்டு, அது பரவாயில்ல. சிலம்பம் சுற்றுறதுக்கு ப்ராக்டிஸ் வேணும்ல. நீங்கள் சுற்றுங்க சார், சூப்பராக இருக்கணும்னா அவர் மேலேயே பட்டுச்சு அது. அப்போ அந்த மாதிரி
எங்கே போனாலும் ஏதாவது ஒரு இது பசங்க போகிறாங்க 2 சார் வண்டி போய்கினே இருக்கணும், 2 பசங்க வருவாங்க, அப்படியே வண்டி நிற்கணும், பசங்க பின்னாடி கேமரா இருக்கும். உடனே அங்கே போய்ட்டு அந்த பசங்க நான் முதல்வன் திட்டம் உரிமை தொகை அது சொல்லிக்கிட்டே இருக்குது மனப்பாடம் பண்ணி. இவர் பொறுத்து பார்த்தாரு, சாக்லேட்லாம் கொடுத்து பார்த்தாரு, அப்போ நிறுத்தல, சரி நிறுத்துங்கன்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்படி தான் கொண்டு போகிறாங்களே தவிர யதார்த்தம் என்ன? நீங்கள் உண்மையிலேயே பொங்கல் கொண்டாடுறீங்க, உண்மையிலேயே இது பண்ணுறீங்கன்னா அந்த போராடுறவங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போது அதிமுக பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, இந்த செவிலியர்களுக்கு நாங்கள் வந்தால் நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம். அதே நீங்கள் சொல்லுங்கள், தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணிட்டீங்களா, ஏங்க கஷ்டப்படாதீங்க, எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, 2.0ல் உங்களை நிரந்தரப்படுத்துவோன்னு சொல்லுங்கள். அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு புதுசாக அவங்க ஒரு ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்தாங்களே, அதுக்கு இன்னைக்கு அரசாணைலாம் வெளியிட்டாங்கல்ல. இப்போ அரசாணை வந்திருக்குது. அதில் என்ன பிரச்சனைனா, முதல்ல ஒத்துக்கிட்டாங்க, ஏதோ ஒன்று வந்து தொலையுது, சரி இப்போ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அவங்க ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைங்க, ஒரு 10% சம்பளம் ப்ளஸ் டிஏ அதில் பிடிச்சி 33 வருஷம் நாங்கள் பிடிச்சிட்டு அதுலேருந்து உங்களுக்கு 25 லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்போம், உங்களை ஆயுள் வரைக்கும் ஓய்வூதியம், உங்களுக்கு பிறகு நீங்கள் வாங்குகிற ஓய்வூதியத்தை 60%. ஆகா சூப்பராக இருக்குது, ஏதோ ஒன்று அறிவிச்சிட்டாங்க, ஸ்வீட்டை வாங்கடான்னு போய் ஊட்டினாங்க. அதுக்கப்புறம் தகவல்கள் வருது, இப்போ நாங்களாம் இது பண்ணுறோம், இதே தொகை இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வாங்குறீங்க, உங்கள் அடிப்படை ஊதியம் வந்து ஒரு 35,000 ரூபா இருக்குது. ஒரு 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 பே கமிஷன் வந்துடும், 2-3 பே கமிஷன் எல்லாம் சேர்த்தா அதில் 10% வச்சுக்கோங்க, 35,000 ரூபா ஃபஸ்ட்டு மாதம்னா டிஏ எல்லாம் சேர்த்து ஒரு 5,000 ரூபா பிடிக்கிறாங்க வச்சுக்கோங்க, 10 வருஷம் 5,000 ரூபா. அதுக்கப்புறம் அடுத்த இது வந்து 50,000 ரூபா ஆகிடுதுன்னா அதில் ஒரு குறிப்பிட்டது, இது மாதிரி 33 வருஷம் பிடிச்சி பார்த்தா ஒரு 1.5 கோடி 1.25 கோடி வருது வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துட்டு மீதி இது பண்ணுறாங்க. ஏன் சம்பளத்தை பிடிச்சி எனக்கே கொடுக்குறீங்க? நான் இதை எஸ்ஐபி இருக்குல்ல, அதில் வந்து நான் அதில் இப்போ பாதுகாப்பான முறைகள்லாம் வந்துச்சு, சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொன்னாலும் அதற்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட சில கம்பெனிகள், பெரிய நிறுவனங்கள், இல்லை நம்மளுடைய அரசு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்லாம் இருக்குல்ல, இப்போ HDFC SBI அந்த மாதிரி ஷேரு இதெல்லாம் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புலாம் வராது. அப்போ அதில் நீங்கள் முதலீடு பண்ணிகிட்டே வரீங்கன்னா குறைந்தது 3 கோடியிலேருந்து 5 கோடி ரூபா வரும் அதே பீரியடில். அப்போது நீங்கள் அதை கொண்டு போய் அப்படியே நீங்கள் பேங்க்கில் போட்டு எனக்கு வட்டி மட்டும் கொடுன்னா 1.25 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு மாதம் கிடைக்கும். நீங்கள் இப்போ உங்களுக்கு பிறகு இதுனா அதே அளவுக்கு பணம் அப்படியே வாரிசுகளுக்கும் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க திரும்ப அதிருப்தி தெரிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டை வாங்கி வேறு கொடுத்துட்டோமாடா அப்படின்னு கடுப்பாகி எங்களுக்கு இது வேணாம், பழைய ஓய்வூதிய திட்டமே வேணும்னு. அப்போ அங்கே வந்து ஸ்வீட் கொடுத்தவங்க அது வேற ஆள், அவங்களாம் காணுமாமே, தலைமறைவாக இருக்கிறாங்கன்னு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. கொலகாண்டில் தேடிட்டு இருக்கிறாங்க இவங்க. அதான் சொன்னேன், அந்த போராடுகிறவர்களை நைட்டு அப்புறப்படுத்தி அனுப்பிட்டு கூலி படமும் பார்த்துட்டு ரிவ்யூ எழுதிட்டு இந்த பக்கம் காலையில் வேறு ஒரு ஜோனல்லேருந்து அவர்களை கூப்பிட்டு வந்து புது ட்ரெஸ் கொடுத்து போட்டு உதவ வச்சு காலை சிற்றுண்டி திட்டம். இதுதான் ஒரு நிலைமை. இதை வந்து நீங்கள் அவங்க நான் சிஎம்ஏ நம்ப வைக்கிறாங்க. சார் ஆல் இஸ் வெல் சார், எல்லாமே சூப்பராக இருக்குது சார், பாருங்கள் சார், குழந்தைகள் கூட பாருங்கள் சார். அவர் நம்புறாரா? இதெல்லாம் நம்புறதுனால தானேங்க அவர் அந்த குழந்தைகள் சொல்கிறத கேட்குறாரு. இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையை ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவர் நம்புகிறாரு. மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டா சார், வஞ்சிக்கிறாங்க சார், உடனே அறிக்கை விடுங்க சார், இன்னும் உடனே வஞ்சிக்கிறாங்கன்னு அறிக்கை விடுறேன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவரை வந்து டைவெர்ட் பண்ணிட்டு போகிறாங்க. சிஎம்ஐ சரி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு ஏற்றுக்கிட்டா, இந்த ஆட்சியில் பேரை கெடுக்கிற எல்லா வேலையும் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டிபேட்டில் உட்காடுறவங்க, இந்த மாதிரி பண்ணுறவங்க, அமைச்சரை கம்முன்னு கடந்து போகலாம், அங்கே போய் சண்டைக்கு நிற்கிறாரு. அடுத்த தடவை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏய் இப்படி சொன்னாலே கடுப்பாடுறா, அடுத்த தடவை நம்ம ஒரு 20 பேராக சேர்ந்து போய் கற்றுவோம் ஆரம்பிப்பாங்களா இல்லையா? இன்னொன்று, இந்த மாதிரி சண்டை போடுறது இந்த விஷயங்கள்லாம் பொதுமக்கள் மத்தியில் இந்த ட்ரால் செய்யப்பட்டு அது ஆட்சிக்கு தானே கெட்ட பேர். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஆட்சிக்கு கெட்ட பேரை கொடுக்கறது. இல்லை, என்ன நடந்தாலும் அதை நம்ம மடை மாற்றிடலாம், மறைச்சிடலாம் மக்கள்கிட்ட இருந்து அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் அடுத்து மறுநாள் இன்னொன்று வந்துடுது, இந்த மடை மாற்றி முடிச்சே அப்பாடா அப்படின்னு உட்காரத்துக்குள்ள இன்னொன்று கிளம்பி வந்துடுது. இந்த பாருங்கள், இன்றைக்கி நேற்று ஒரு டிபேட் நடக்குது. பொதுவாக எனக்கு இந்த டிபேட் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர்கள் கட்சி சார்பில் வந்து உட்காருவாங்க, எங்கள் கட்சி ரொம்ப மோசங்க, சிஎம் உண்மையிலே மோசமாக சொல்லுவாங்க, எவ்வளோ முட்டு கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க. அதுலேயும் இந்த ஆட்சியில் பத்திரிகையாளர் அவர் ஒரு முட்டு கொடுப்பார், தோழமை கட்சி அவரும் முட்டு கொடுப்பார், அதுக்கடுத்து அரசியல் விமர்சகர் அவரும் பார்த்தா தனியாக முட்டு கொடுப்பார், அது போக ஆளுங்கட்சி பிரமுகர். அப்போ 4 பேர் இங்கே அதிமுக கலந்து யாராவது ஒருத்தர், இல்லை தாவே கலந்து ஒருத்தர், இல்லாட்டி வேறு யாராவது ஒருத்தர் போட்டு அடிக்கிறது. அதையும் மீறி நம்ம இவர் கல்யாண சுந்தரம் மாதிரி
இந்த கோவை சத்தியன் மாதிரி அடின்னு திருப்பி அடித்தாங்கன்னா உடனே நெறியாளர் கிளம்பிடுவாங்க. சரி, இதுதான் பிரச்சனை. இது யாரும் வந்து அவ்வளோ பெருசாக கண்டுக்கிறது இல்லை. இப்போது மக்கள் மேடை அது இதுன்னு போய் ஊராக நடத்துகிறாங்க. அதில் இந்த வடிவேல் படத்தில் ஒரு ஜோக் வருமே, யார் பெரிய ஆளுன்னு அடிச்சு காட்டுங்க அப்படின்னு. அந்த மாதிரி அடிக்க விட்றது, அவங்களாம் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஓடி இருந்தது. இதெல்லாம் நான்லாம் அப்போவே சொல்லியிருந்தேன் பல இதில். இந்த மாதிரி இது வந்து தகராறில் எங்கேயா போய் முடியும், பெரிய பிரச்சனைன்னு. லாஸ்ட்டில் அவங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பித்தாங்க. போலீஸ் தலையிட்டு இனிமேல் நீங்கள் கல்யாண மண்டபம்லாம் நடத்தக்கூடாது, நாங்கள் அனுமதி தரமாட்டாங்கன்ட்டாங்க. நீங்கள் என்ன தரது, நாங்கள் எங்களுடைய பில்டிங்கில் நடத்துகிறோன்னு நடத்துனாங்க. இவங்க பொதுவாகவே ஆளுங்கட்சியிலேருந்து வருகிறவர்கள் எப்படி கொண்டு வராங்கன்னா, உனக்கு நல்லா பேசிக்கிட்டே இருக்க முடியுமா, எதிராளி பாயிண்ட் நல்லா சொல்லிட்டான்னா திரும்பி கடன்னு அடிக்க முடியுமா, இந்த திறமெல்லாம் இருந்தால் நீ வா அப்படின்னு இறக்குறது. அதில் மிக திறமையானவர் தான் நம்ம இவர் செந்தில். இன்னும் 2 பேர், ஒருத்தர் சிரிச்சிக்கினே இருப்பார். சிரிச்சாருனால எதிராளி வந்து பாயிண்ட்டை மறந்துடுவான். அந்த மாதிரி இது. அப்போ இந்த மாதிரி புதுசாக வர்றாங்க சில பேர். ஒரு விவாத மேடை தானே அது பேர் என்ன, விவாத மேடை. நீங்கள் சொல்லுங்கள், இல்லை அதுக்கு பதில் சொல்லுங்கள், இல்லை ஏதாவது சொல்லுங்கள், அவ்வளோதானே. இதான நாகரிகம். பல விவாத மேடைகள் பார்க்குறேன், ஒருத்தர் கிண்டல் கூட பண்ணிக்குவாங்க. அந்த இடத்துல ஒரு நட்பு இருக்கும், அது கூட ஓகே. இந்த கூட்டிகிட்டு வந்தவரால் அங்கேயும் அதே மாதிரி போய் பிரச்சனையாகி ஏதோ ஆயிருக்குது, கோச்சிக்கிட்டு ஒரு வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் விழா நடந்திருக்கு, தங்கத்தமிழ் செல்வனையும் அதே மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அவர் எச்சரிக்கை பண்ணிவிட்டு அவர் பேச ஆரம்பிச்சார். முடித்தோன்னே அவரே கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, எப்பா இந்த மாதிரி வர்றீங்கன்னா எதிர்கட்சியாக கூட இருங்க, இந்த மாதிரி இப்போ கிண்டல்லாம் பண்ணாதீங்க. அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் கொஞ்சம் முதிர்ந்த அரசியல்வாதி. இவர் அது கிடையாது இல்லை, வெளியிலேருந்து ஒரு வீடியோ போடுறாரு, பார்த்துக்கிறேன் வரேன்னு சொல்லிக்கிறாங்க. அண்ணன் சேகர் பாபுடைய போர்ப்படை வீரர்கள் இப்படி தான் சொன்னார். அதே வார்த்தை, நான் எதுவுமே மாற்றி சொல்லலை, வருவாங்கன்றார். இது என்ன வகை நடைமுறை? இதை வேறு யாராவது பண்ணால் இந்நேரத்துக்கு கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு வீடியோ போட்டு திட்டமிட்டு வரட்டும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இது பண்ணுறது. அதற்கு பிறகு வெளியே வந்து ஒரு போலீஸ் தடுக்கிறாங்க, அவங்கள வரவேணான்னு. நாஞ்சில் சம்பத் பாவம் புதுசாக சேர்ந்துக்கிறாரு. சார் நீங்களும் போகாதீங்க, அவர் உஷாராக உட்காந்துக்கினார். இவர் எஸ்ஜி சூர்யா வெளியே வந்தோன்னே அங்கேயும் பாருங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு வாக்குவாதம் நடக்குது. இது எப்படிங்க சரியாக இருக்கும்? அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் நான் கேட்குறது காவல்துறையை கூட இனிமேல் அவர்களையும் அதுக்கு பொறுப்பாக்குங்க, அந்த சேனல் இதையும் நெறியாளர்கள். ஏன்னா இந்த மாதிரி சண்டை மூட்டுறதுலாம் இதுவா, கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். கருத்தை கரத்தால் எதிர்கொண்டால் என்ன ஆகும்? அது வந்து ஒரு வகையான வன்முறை. ஸோ ஒரு சண்டைக்காக வந்து நிற்கிறாங்க அப்படின்னு தெரியும், அங்கே போலீஸ்காரங்களும் சுற்றி நிற்கிறாங்க, அவங்களையே அப்புறப்படுத்தலை. அவங்கள எப்படி அப்புறப்படுத்த முடியும்? அதுக்கு பதிலாக தான் நாங்கள் சொன்னோம் வெளியே வராதீங்கன்னு. நீங்கள் ஏன் வெளியே வந்தீங்க? எப்படி அடிச்சோம் பார்த்தியா, ஓட விட்டோம் பார்த்தியா அப்படின்வாங்க. அநியாயம் பண்ணுற பார்த்தியா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை, ஓட விட்டோமா இல்லையா அப்படின்வாங்க. நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு திருமாவளவன் பேசுனது டக்குன்னு ஞாபகம் வருது. கரெக்டாக அடி சரியாக கூட விழலை அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ? அங்கே வந்து அடி சரியாக உள்ள அடங்குமுறை அத்துமீறினா அடங்கிடுவோமா அப்படிலாம் பேசினார். நேற்று கேக்கு வெட்டுறதுக்கு ஒருத்தர் நீட்டுறாப்புல, அவர் கொஞ்சம் 5 நிமிஷம் பொறுப்பா துக்க நிகழ்ச்சின்னு தூக்கி டாப்பில் அடிச்சுட்டு போயினான்ட்டாப்புல. ஆனால் அங்கே எவ்வளோ அமைதியாக பேசினார் பார்த்தீங்களா? தம்பி நான் என்னப்பா சொன்னேன் அப்படின்னு. இதுதான் இது. சத்தியமூர்த்தி பவனில் எப்போ ஒரு தான் கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துலேயும் ஒழுங்காக வெளியில் வருது, அந்த சேருங்க ஒழுங்காக இருக்குது. பல தடவை சேர் எடுத்து பிளாஸ்டிக் சேர்லாம் இடைக்கிடுவாங்க, ஏன்னா பாதிக்குது கால் இருக்காது அது இருக்காதுன்னு. அதனால அவருக்கு அது கொஞ்சம் சாதாரண விஷயம் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அது அவங்களோட படம். ஸோ இந்த படம் வந்து இந்த விஷயத்த மடைமாத்திரும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல. தமிழ் அப்படியே ஒவ்வொருத்தரும் இப்போ படம் பார்த்துட்டு வர்றவங்களாம் அப்படியே தமிழ் அப்படியே போய் நேராக போய் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க. பராசக்தி சிவாஜி கணேசன் அறிமுகமான படம், கலைஞர் கதை வசனம், அது வேற. இந்திய எதிர்ப்பு ஏன் பராசக்தின்னு வந்துச்சு? சம்மந்தம் இருக்கா? சரி விட்டுருங்க. இந்தியை யார் திணித்தது? காங்கிரஸ் தான். யார் கூட இவங்க இப்போ இருக்காங்க? காங்கிரஸ் கூட தான் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன நீங்கள் இந்தியை திணிக்கிறார்கள், இந்திக்கு எதிராக அது இதுன்னு. இப்போ இந்தியை திணிக்கிறாங்களா? கேட்டால் இந்தியை திணிக்கிறேன்னு ஒரு இது உருட்டுறாங்க. இங்கே வரலாற்றை எடுத்து சொல்கிறாங்க சார், ஹிந்தி திணிச்சாங்க நாங்கள் அதை எதிர்த்தோம் அப்படின்ற ஒரு வரலாறு இப்போ இருக்கிற தலைமுறை தெரிஞ்சுக்க வேணும். இப்போ மும்மொழியில் ஆப்ஷனல் லாங்குவேஜ் வருது, இப்போ ஏன் எதிர்க்கிறீங்க? அன்னைக்கு அந்த படத்துலேயே 59 ஒரு முதலமைச்சரை காமிக்கிறாங்க. 59 இந்திய திணிச்ச முதலமைச்சர் யார்? ராஜாஜி. அந்த ராஜாஜியுடைய சுதந்திர கட்சி கூட சேர்ந்து தான் 67 ஆட்சியை பிடிச்சிங்க. அவங்க உதவி இல்லைன்னா ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாது. அவங்க 20 இடம் கிட்ட ஜெயித்தாங்க. அவங்கள வேறு ஏமாற்றிட்டீங்க. என்னது ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்னு சொல்லி அப்போவே தனி மெஜாரிட்டி வந்து அதெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க. ரொம்ப நாள் வருத்தம் அவருக்கு ராஜாஜிக்கு. அப்போது இந்த விவகாரம் பாருங்கள் எப்படி பாருங்கள்.
யாரை இவங்க எதிரின்னு காமிக்கிறாங்களோ அவங்க கூடயே கூட்டணி வச்சு தான் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சுது. இந்த படத்தெல்லாம் வச்சுக்கிட்டோ இந்த மாதிரி வசனங்கள் பேசிட்டோ உங்கள் கனவை சொல்லுங்கள், அதை செய்கிறோம், தமிழகம் குனியாது, தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும், தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும், இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் இன்றைக்கி எல்லாம் புரிஞ்சிட்டாங்க. என்ன பிரச்சனை இதுக்குன்னா, ஒரு 5-6 டீம் வச்சுருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி டீமு. அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்ல, என்ன பண்ணுறது? அப்போ தலைவரே தமிழகம் தலை நிமிருமா? கண்டிப்பாக நிமிரும், போடு. ஆனால் படம் ரிவ்யூ நம்ம வேலை கிடையாது, அதெல்லாம் சிஎம் பார்த்துக்குவாப்புல. இன்றைக்கி கூட பார்த்து ரிவ்யூ போட்டாலும் போடலாம், வராதுன்றீங்க? கண்டிப்பாக இருக்கிற சார், அவருக்கு வேலை பிஸி சார், 1008 வேலை இருக்கும். எதிர்க்கட்சி தலைவர் கூட அவர் கூட உட்கார்ந்து விவாதம் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை, படம் பார்க்குறதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. அதுக்கு நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். இந்த கராத்தே இருக்குல்ல, கராத்தே வந்து ஒரு டீம், ஒருத்தர் மாஸ்டர் சொல்லி கொடுத்துட்ருப்பார், ஊருக்குள்ளே பெரிய ஆளாக இருப்பார். ஒருத்தர் நல்லா சண்டை போடுறவன் வருவான், நீ மாஸ்டர் தானே? ஆமாம். நீ நான் சண்டை போடலாம் வான்னு. நீ எந்த இது? நான் சும்மா ரோட்டில் சண்டை கற்றுக்கினேன். அப்படிலாம் நம்ம சண்டை போட மாதுங்க. நீ ஏதாவது கராத்தே கிளப் இருந்தால் வா, நம்ம சண்டை போடலாம் அப்படின்வாங்க. என்ன, நீ மாஸ்டர், யார் அடித்தாலும் நீ திருப்பி அடிப்பல்ல, உன்னால் சமாளிக்க முடியல, அப்போ நான் வர்றேன் வா அப்படின்னா வரமாட்டேன். இது மதுரையில் உண்மையிலே நடந்தது ஒரு மாஸ்டருக்கு. அப்போது இதுதான், இதே மாதிரி தான் இது, வா வா வான்றது. நானும் ஓன்ட்ட வரமா, நீன்னா இது எனக்கு வேலை இருக்குதுப்பா, 1000 வேலை இருக்குது அப்படின்றது. அன்புமணி ராமதாஸ் 2 புக்கு போட்டு 2 தடவை கூப்பிட்டாப்புல. இன்னும் கூப்பிடாத ஆளுங்களே கிடையாது. இன்னொன்று இவங்க கூப்பிடுவாங்க, கூப்பிட்டோன்னா அவர் மறுபடியும் திருப்பி சரி ரைட் நான் வர்றேன் அப்படின்னா, இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு போகிறது. அதனால் அந்த டைம் இல்லை, அவர் வேலைகள்லாம் இது ஒன்று. ரிவ்யூ இன்ன வரைக்கும் எல்லா படம் எழுதியிருக்கா. 2021 அந்த வந்த புதுசில் அந்த ஜெய்பீமு, அந்த டைமில் இன்னொரு படம் வந்துச்சு, இப்போ அந்த இவர்கள் போராடும் போது கூலி, அப்புறம் பைசன்னு, அப்புறம் மாமன்னன், இந்த மாதிரி அவர் இது பண்ணாது கிடையாது. பார்க்கலாம் இந்த படம் கை கொடுக்குதா, இல்லை இவங்க கொண்டு வர திட்டங்கள் கை கொடுக்குதா, தேர்தலில் எப்படிலாம் எதிரொலிக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் நேரத்திற்கு நன்றி. நீங்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.